ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். நேற்று வந்து கூகுள் மேப்பில் எப்படி வந்து நம்ம பாயிண்ட்ஸு குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு கூகுள் மேப்பே உருவாக்கலாம். அதாவது நம்மளுடைய சென்சஸ் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அந்த ஏரியாவுக்கு கூகுள் மேப் உருவாக்குறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மை மேப்ஸ்ன்னு போடுங்க கூகுள்லேயே. மை மேப்ஸ் அபவுட்னு இருக்கும், கூகுள் மை மேப்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்மார்ட் டிவி இருக்கு இல்லையா ஸ்கூலில், அதில் கூட நீங்கள் போடலாம். மேலே போட்டுட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ க்ரியேட் எ நியூ மேப் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் க்ரியேட் கொடுத்துக்குங்க. க்ரியேட் கொடுத்தப்புறம் உங்களுக்கான அந்த மேப் வந்து இப்போது ஓப்பன் ஆகிடும். இந்த மேப்பில் அன்டைட்டில் மேப் இருக்கு இல்லைங்க, இந்த டைட்டில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஊர் இருக்கு இல்லையா, இல்லைன்னா உங்கள் பேரும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு பேர் கொடுக்குறேன். பூங்கொல்லைமேடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரோட பேரே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பூங்கொல்லைமேடு நம்மளுக்கு வந்திருக்க அந்த ஹெச்எல்பி மேப்பில் என்ன ஊரோ அதை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஊருக்கு போகும். ஒருவேளை வேறு எங்கன்னா போச்சுனாக்கா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூங்கொலை மேடுன்னு போடும்போது வேறு எங்கேயும் போயிடுச்சு, கேரளாவில். இப்போ நம்ம அப்படியே கொண்டு வந்தோம்னா திருவண்ணாமலையில் போலூரில் பூங்கொல்லைமேடு ஏந்தல், சரிங்களா, பூங்கொல்லைமேடு இந்த இடத்துல வந்துட்டோம். நேற்று நாம் பார்த்தோம் இல்லைங்களா, பிள்ளையார் கோயில் அந்த இடம். இப்போது இதில் உங்களுக்கு இது அப்படியே இருக்குது. இதில் சேட்டலைட் வியூ உங்களுக்கு வேணும்னா சேட்டலைட் வியூ வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அதுக்கு பேஸ் மேக் போங்க, இதில் சேட்டலைட் வியூ இருக்கும், சரிங்களா. இந்த இடத்துல வச்சுட்டோம்னா நமக்கு அந்த வியூ கிடைச்சிடும். இதுலேயே பல விதமான வியூஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது டெரின் அப்படின்ற வியூ, இது லைட் பொலிட்டிக்கல். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ சிட்டி, இது சிம்பிள் அட்லஸ். அதுபோல் வியூஸ் வந்து மாறும். நமக்கு தேவையானது வந்து சேட்டலைட் வியூ வச்சுக்கோங்க. சேட்டலைட் வியூவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றது அப்படியே மொத்தமாக வந்துடும். நமக்கு கொடுத்த அந்த பிரிண்ட் அவுட்லேயும் அல்லது பிடிஎஃப்லேயும் அதான் இருக்கும், சரிங்களா. இப்போது நாம் இதை ஒரு சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோன்லேயோ அல்லது மற்ற டிவைஸ்லையோ அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. ஏன்னா ரெண்டுமே பக்கத்தில் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் அடுத்த டேபுக்கு போயிட்டு வர முடியாது ஒரே டிவைஸில். இதில் நோட் பண்ணும் போது இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து இதை ஃபோனில் வந்து பிடிஎஃபாக ஃபோனில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மேப்பை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நேற்று வச்சோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அதுபோல் நீங்கள் இங்கே பாயிண்ட் வைக்க போகிறீங்க, சரிங்களா. அதுக்காக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மொத்த ஸ்க்ரீனையும் அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம் வந்து ஜூம் அவுட் பண்ணலாம். இந்த இடத்துல போயிட்டு ஜூம் இன்னும் பண்ணலாம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போது எந்த இடம்னாக்கா சங்கோத்தி அம்மன் அப்படின்ற அந்த கோயில் பார்த்தோம் இல்லையா நேற்று, அந்த இடத்துக்கு போவோம். பூங்கொல்லைமேடு, ஓகே, பெரிய கடம் தான் நேற்று பார்த்தோம், சரிங்களா. பூங்கொல்லைமேடு, ஏந்தல்,
பெரிய இடம்னு பார்க்கும்போது இதோ இருக்குது அந்த குளம், சரிங்களா. இதோ முத்தாலம்மன் கோயில் அந்த குளம் இருக்குது. சங்கோதி அம்மன் டெம்பிள் இங்கே இருக்குது, சரிங்களா. இப்போது நாம் நேற்று வச்சு அதே பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து இங்கே மேலே இந்த பாயிண்ட் பாருங்கள், ட்ரா ஏ லைன் இருக்கும், சரிங்களா. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆட் லைன் ஆர் ஷேப் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு நேற்று வச்ச அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓரளவுக்கு. இல்லைனாக்கா அந்த ஃபோனில் பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் இதில் வச்சு கிளிக் பண்ணணும் ஒன்று ஒன்றா. ஸ்மார்ட் போர்டாக இருந்தால் டச் பண்ணுங்கள். இதில் என்னன்னாக்கா ஒரு வாட்டி நம்ம டச் பண்ணிட்டோம்னா அடுத்த பாயிண்டில் போய் தான் டச் பண்ணணும், நடுவில் எங்கேயும் டச் பண்ணக்கூடாது, சரிங்களா. ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அந்த குளத்தாண்ட வரேன், இந்த இடத்துல டச் பண்ணுறேன். திரும்பவும் ஜூம் இன் ஜூம் அவுட் போகலாம். ஆனால் வந்து டச் பண்ணாமல் அதை கிளிக் பண்ணாமல் இங்கே வந்து ஜூம் பண்ணிவிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்கும், குளம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் ஆண்ட மேலே. அப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக மேலே இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு உள்ளே வருது, அந்த ரோட் சைட்லேருந்து உள்ளே வரணும். அது எந்த இடம்னாக்கா இந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அந்த கோவில் இருக்குது, கோவிலுக்கு பக்கத்தில் அந்த ஷீட் இருக்குது, ஷீட்டுக்கு பக்கத்தில் வருது, சரிங்களா. ஒரு நிமிஷம். ஓகே, அந்த பில்டிங் பெரிய பில்டிங்க்கு எதிரில். இப்போ பெரிய பில்டிங் எங்கே இருக்குது, அதுக்கு எதிரில் இங்கே காலி இடத்துல ஸ்பேஸில் அந்த பாயிண்ட் வருது இந்த இடத்துல, சரிங்களா. அடுத்தது டைரெக்டாக இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட் வரும், 3 சொந்தம் போடுற இடத்துல. அடுத்துக்கப்புறம் இந்த இடத்துல காஃபி போட்டுருக்கீங்களா, அந்த இடத்துல ஒன்று. அடுத்தது டைரெக்டாக போனீங்கன்னா அந்த ஷீட் இருக்குது, சரிங்களா. அந்த ஷீட் இருக்க அந்த ஒரு நிலத்தோட கார்னரில் அந்த பாயிண்ட் வருது. நெக்ஸ்ட்டு கீழே போனீங்கன்னா எம்டி இருக்கக்கூடிய அந்த 3 தளங்கள் இருக்கு இல்லையா, அது தாண்டி ஒரு கிணறு, 2 கிணறு, அதுக்கப்புறம் தாண்டி இந்த காலி மனையில் காலியாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வருது, சரிங்களா. அடுத்தது திரும்பவும் வந்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் வருது. போஸ்ட் ஆஃபீஸ் நம்மளுக்கு இங்கேருந்து தெரியுது. அப்புறம் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு வழி போல் இருக்குது, சரிங்களா. செல்வி பேக்கரி ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வழியாக வந்து நேராக வந்து அந்த வழியில் இந்த இடத்துல அந்த ஷீட் போட்ட வீடு இருக்கு இல்லையா, அதில் வைக்கணும் இந்த இடம், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேப்பு நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஜூம் அவுட் பண்ணிடுவோம், ஏன்னா பின்னால் இந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் தள்ளிக்கலாம், தள்ளிட்டு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இப்போது எங்கேயுமே இந்த மேப்புக்குள்ளே கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மேப்பை கீழே வரப்போங்க, அது வரைக்கும் வந்து ஜூம் இன் பண்ணுறேன், சரிங்களா. இந்த மேப்புக்குள்ளே கிளிக் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல மட்டும் ப்ளஸ் மைனஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஏந்தல்னு ஒன்று இருக்குது, சரிங்களா. ஸ்கூல் ஏந்தலுக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியுது ஸ்கூல் ஏந்தல். ஸ்கூல் ஏந்தலுக்கு முன்னாடி 1 2 3 நிலம், சரிங்களா, அந்த இடத்துல வருது. இல்லைனாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிலம் நமக்கு அந்த இது தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு நிலம், இந்த நிலத்தில் இந்த கார்னரில் 1 1 2 2வது தளத்தில் இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்து நிற்கிது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரி இருக்குது. அந்த ஏரியில் ஒரு கால்வாய் போல் இருக்குது, கால்வாயோ அல்லது ஏரியில் இருக்கக்கூடிய அந்த
வழி தரும். சரிங்களா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சரியா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது. கிணறு இது இருக்குதுங்களா? இந்த கிணறுக்கும் இந்த பில்டிங்க்கும் நடுவில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து ஜூம் பண்ணி இது போல் அழகாக இருக்கிறதுல தான் அந்த இடத்தோட இது நம்ம சரியாக மூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வழி ஒன்று போகுது. இந்த பக்கம் ஒரு வழி வரும்போது நடுவில் வந்து அந்த தளத்தில் வருது. சரிங்களா? அப்போ ஜூம் அவுட் பண்ணுறோம் திரும்பவும். ஏன்னா இந்த பக்கம் போகணும். இந்த இடம் நம்மளுக்கு இந்த மேப்பில் தெரிஞ்சு பாருங்க அழகா. இதுக்குள்ள இதை தாண்டி இந்த எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த நிலத்துல இந்த எல்லுக்கு இந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கார்னரில் இந்த இடத்துல அதை கொண்டு வந்து அந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் மூவ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்கே வருதுன்னா இந்த நிலத்துல பாதியில் இல்லை முக்கால் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வருது. நெக்ஸ்ட்டு அடுத்த தளம். சரிங்களா? அடுத்த தளம் எங்கே போகுதுன்னா நமக்கு இந்த தளத்துக்கு போயிட்டு போகிறாங்க. இந்த தளத்தில் இந்த இடத்துல சரிங்களா, இந்த இடத்துல இப்படி போனீங்கன்னா இங்கே டச் பண்ணுங்க இந்த தளத்தில். அப்போது இந்த நிலத்துல காலி நிலத்துல டச் பண்ணி பாருங்க நமக்கானது. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இதுக்கு ஒரு பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போனோம். கர்சர் அப்படியே மூவ் ஆகலாம். அதனால் ஜூம் அவுட் பண்ணுறேன், மேலே மூவ் பண்ணுறேன். ஓகே, இல்லைன்னா இதுலேயும் மூவ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ அப்படியே மேலே கொண்டு போகணும். மவுஸில் வந்து ஜூம் அவுட் பண்ணிவிட்டு மவுஸ்லேயும் ஜூம் அவுட் ஆகுது. இல்லைனாக்கா உங்களுக்கு டிவினாக்கா ஸ்மார்ட் டிவினாக்கா அந்த இடத்துல ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு மேலே நடக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். டிவிலையும் சரி மவுஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா டைரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து மேலே போகணும். மேலே இந்த தளத்துலேருந்து இந்த வழியிலேருந்து கொஞ்சம் கீழே சரிங்களா, இந்த வழி தான் இந்த எல் ஷேப் வந்து அதுக்கு கொஞ்சம் கீழே இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பக்கமும் கட்டாகிற ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று வந்து அதை விட்டோம்னா இதுலேருந்து இந்த கார்னர் சரிங்களா, அந்த வழி அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. நெக்ஸ்ட்டு இதுல இருந்து இந்த ஏரியில் அந்த வழி வந்து இந்த இடத்துல கூடுது பாருங்க, இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அந்த முக்கோணம் கூடுது இல்லைங்களா, அதுக்கு போகலாம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு வழியில் இந்த இடத்துல இந்த வழியாகவே வந்துடுது சரிங்களா. அப்போது இந்த வழியாகவே வந்துனாக்கா இந்த வழியிலேயே கூட இன்னொரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த வழியிலேயே இன்னொரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக போய் உங்களுக்கு இங்கே ஒன்று ஜாயின் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலிகான் இதில் செலக்ட் ஆகிடுச்சு. இதுதான் உங்களுடைய மேப்பில் எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேப் சரிங்களா. இது ஏன் நம்ம வரையணும்னா, இப்போது இந்த லிங்க்கை நாம் வந்து டச் பண்ணோம்னா நமக்கான அந்த ஏரியா வந்து நம்ம கூகுள் மேப்லேயே ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்லாம் ஒன்று ஒன்றா டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை நீங்கள் இதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பாலிகானுக்கு நேம் தரேன், கொல்லை நீடு. இது பெரிய தான், நான் தூங்கலைன்னு சொல்கிறேன். சேவ் கொடுத்துறேன் சரிங்களா. சேவ் கொடுத்துட்டேன். இதனுடைய டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு வந்துச்சு பாருங்கள், 1/2 கிலோமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா, 0.546. இது மொத்தம் அந்த ஸ்கொயர் இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, சுற்றி வளைச்சி அது வந்து எவ்வளோன்னா 4 கிலோமீட்டர் மொத்தமாக
போனோம்னா. இதுதான் வந்து இதனுடைய மேப்பு. இப்போ இதுல அன்டைட்டில் லேயர் இருக்கு இல்லையா, இதுல இண்டிவிஜுவல் லேயர் பூங்கலைமேடுன்னு இருக்கு. இதுல இந்த 3 புள்ளி டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பூங்கலைமேடு ஓகே, இதுதான் நீங்க வரைஞ்ச மேப். சரிங்களா, அந்த மேப்பு அந்த இடத்துல போயிடுச்சு, அந்த லேயர். இப்போ ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்துட்டு எனிவன் வித் திஸ் லிங்க் கேன் வியூ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அதை வந்து நீங்க யாருக்குன்னா அனுப்பிச்சிக்கலாம், மெயில் மூலமாவோ இல்லை இது மூலமாவோ. இப்போ அந்த லிங்கை எடுத்துன்னு வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்றேன். கண்ட்ரோல் V. இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன், அதை என்டர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்து வச்சுக்கோங்க, அந்த லேயர். நான் இதில் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணால் அந்த லேயரை வந்து டச் பண்ணிட்டு அதை லைட்டாக மூவ் பண்ணி விட்டேன். அதனால உங்களுக்கு வந்து அந்த லேயர் வந்து அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் மூவ் ஆனது காட்டுது. நான் திரும்பவும் அந்த இடத்துல இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மேலே அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு பாருங்க இந்த இடத்துல. சரிங்களா, அதனால நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் மாற்றினாலும் பிரச்சனை இல்லை, இது மூவ் ஆகும். எப்பனாக்கா நம்ம இதில் பார்க்கும்போது அப்படி மூவ் ஆகும். ஆனால் அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ வந்து இதுதான் லிங்க்கு. இந்த லிங்க்ல நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு உட்காந்து பாருங்க. சரிங்களா, இப்போ இந்த லிங்கை நீங்க உங்க போனுக்கு அனுப்பிச்சிட்டு உங்க போன்ல இதை ஓபன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய இந்த லேயர் வந்து செலக்ட் ஆகிடும் தானாவே. நீங்க எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் ஈஸியா. அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வீடெல்லாம் நம்மளுக்கு எடுக்க தேவையில்ல, ஏன்னா இந்த ரோட்ல இந்த சைட்ல இந்த வீடு இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த வீடை ஜூம் பண்றேன். இந்த ரோட்ல இந்த பக்கம் வாசல் இருக்குன்னா இதுல நடுவுல இந்த கோடு போடுன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடு இருக்கிறதுனால இந்த கோட்டுக்கு மேல வரதுனால நம்ம வந்து இந்த வீடை எடுக்கணுமா? இல்லை, ஏன்னா இந்த ரோட் சைட்ல இல்லை. அது போல நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம் ஈஸியா. இந்த வீடு இப்போ இந்த 4 வீடுகளும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், இவங்களை எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்துல. சரிங்களா, இதுல பாத்தீங்கன்னா இதுல இது வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்ப இந்த வீடுங்க மொத்தமே நமக்கு வந்து நெக்லெக்ட் ஆகிடும். ஒரு 10 வீடு பாருங்க. அப்ப ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா நம்ம அவங்களுக்கு விட்டுட முடியும், அவங்க கிட்டையும் சொல்ல முடியும் இதுதான் என்னுடைய ஏரியா. சரிங்களா, இதுதான் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். சரிங்களா, இது நீங்க யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு போக வேண்டிய தளம் எதுன்னு பாத்தீங்கன்னா மை மேப்ஸ். அவ்வளவுதான், மை மேப்ஸ் போங்க கூகுள்ல. இதுல கூகுள் மை மேப்ஸ் போங்க. நீங்க பண்ணது எது எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்ல இதுல சேவ் ஆகிருக்கும். ஏற்கனவே பண்ணது எல்லாமே. இப்போ வந்து பூங்கலைமேடு நம்ம பண்ணோம் இல்லையா, இது வந்து இந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு. இதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கும். இதுல நீங்க ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேர் லிங்க் யார் கிளிக் பண்ணாலுமே அந்த இடத்த காட்டும். சரிங்களா, நீங்க உங்க சூப்பர்வைசருக்கும் இந்த லிங்க் அனுப்பலாம். அனுப்பி இதுதான் சார் என்னுடைய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். சரிங்களா, இது போல பண்ணுங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நன்றி.